அன்பும் கண்மணி சேர்ந்து வெண்ணிலாவ ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பும் கண்மணியும் எல்லா ஃபுட்டையும் சமைச்சு முடிச்சதும், அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிட்டு, அந்த ஆர்டர் குடுத்தவங்களுக்கு வண்டியில அனுப்பி விடுறாங்க. ஆர்டர் பண்ணவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்பவே அந்த க்ளவுட் கிச்சனுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு பாட்டிக்கு கால் பண்றாங்க. உடனே பாட்டி, "என்ன சார் சாப்பாடுலாம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்துருச்சு மேடம். எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. அவ்வளவு டேஸ்ட்டா வீட்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு ரெகுலரா நீங்க டெலிவரி பண்ண முடியுமா மேடம்? அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஓ! கண்டிப்பா சார்" அப்டி சொல்லிட்டு எங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. வீட்டு சாப்பாடு மாதிரி கிளவுட் கிச்சன்ல ரெடி பண்றதுனால நெறைய ஆர்டர் ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனுக்கு வருது. இதனால பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே பாட்டி அன்பு கிட்ட போயிட்டு, "அன்பு நீ சொன்ன ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. இதனால நமக்கு நெறைய ஆர்டர் வருது. அதுவும் இல்லாம நமக்கு இந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்றதுக்கு கம்மியான செலவு தான் ஆகுது. சூப்பரான ஐடியா குடுத்துருக்கடா" அப்டின்னு பாட்டி அன்புவ என்கரேஜ் பண்றாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல பாட்டி. இது கண்மணியோட ஐடியா" அப்டி சொல்லிட்டு சொன்னதும் பாட்டி அமைதியாயிடுறாங்க. "என்ன பாட்டி, என்ன பாராட்டுன அளவுக்கு நீங்க கண்மணிய பாராட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமே!" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நேரா வீட்டுக்கு வந்ததும் அன்பு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. கண்மணிய கூப்பிடுறாங்க. உடனே கண்மணி பாட்டிக்கு முன்னாடி வந்துட்டு, "என்ன பாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "இங்க பாரு கண்மணி, நான் உன்ன நெறைய தடவ திட்டியிருக்கேன். அன்புக்கு பொருத்தமே இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நீ இப்ப பிசினஸ்ல ஒரு ஐடியா குடுத்து சாதிச்சு காட்டிட்ட. எனக்கும் எல்லாமே தெரியும். நானும் உங்களுக்கெல்லாம் சலிச்சவ கிடையாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஐடியானால எங்களுக்கு நெறைய ஆர்டர் வருது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கண்மணி. ரொம்ப நன்றி கண்மணி. என்ன மன்னிச்சுடு. நான் ஏதாவது உன்ன தப்பா பேசினா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மன்னிப்பு கேட்குறாங்க கண்மணி கிட்ட. "பாட்டி நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க பெரியவங்க. நீங்க என்ன திட்டினாலும் அதில ஒரு நல்லது இருக்கும் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு எங்க கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல நான் பெரியவ தான். ஆனா பெரியவ மாரி நடந்துக்கிட்டது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய கட்டிப்பிடிக்கிறாங்க. இந்த நேரத்தில அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி தான் இப்படிலாம் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. இங்க மயூரி, ஸ்வேதாவும் ஆச்சரியமாவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவகாமிக்கும் அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்வேதாவும், மயூரியும் அப்படியே வெண்ணிலா கிட்ட போட்டு குடுக்குறாங்க. "பாட்டி ஏன் அப்படி பண்ணாங்க? என்னால நம்பவே முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாவுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்குது. பாட்டியும் மாறிட்டாங்களா? அப்படின்ட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.